பூமியினுடைய சம்பவங்கள் வேதாகமத்தில். த ஈவென்ட்ஸ் இன் தி எர்த். பரிசுத்த வேதாகமத்தில் முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கடைசி வசனம், வெளிப்படுத்தலில் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே வாரும். இரு வசனங்களுக்கு இடையே இப்பூமியில் நிகழ்ந்த நிகழ்வுகள் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருங்கால வாழ்வுக்காக நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நடந்து கொண்டிருக்கிற நடக்கப் போகிற நிகழ்வை பார்க்க போகிறோம். ஆரம்ப ஆகமான ஆதியாகமத்தில் முதல் 2 அதிகாரங்கள் 56 வசனங்களில் தேவ படைப்பை பார்க்கிறோம். ஆரம்ப ஆகமமான ஆதியாகமத்தில் முதல் 2 அதிகாரங்கள் 56 வசனங்களில் தேவ படைப்பை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் துவங்கி படைப்பில் உடைப்பை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் துவங்கி படைப்பில் உடைப்பை பார்க்கிறோம். பரிசுத்த படைப்பு பரமபிதாவால் வந்தது. படைப்பில் உடைப்பு மனிதனால் வந்தது. பரிசுத்த படைப்பு பரமபிதாவால் வந்தது. படைப்பில் உடைப்பு மனிதனால் வந்தது. பரிசுத்த பூமி பாவ பூமி ஆயிற்று. நற்படைப்பு நாசமாயிற்று. தேவ சாயலான மனிதன் சாத்தான் சாயலானான். ஏதேனில் எரிமலை வெடிப்பு. Sacred earth became sinful earth. Good creation became bad creation. God's image became Satan's image. ஆண்டவருக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாததால் ஏதேனை விட்டு வெளியுலகிற்கு அனுப்பினார். அங்கே அதிர்ச்சி. ஆதாமின் தலைமகன் காயின் அடுத்த மகன் ஆபேலின் தலையை எடுத்தது. அங்கே அதிர்ச்சி. ஆதாமின் தலைமகன் காயின் அடுத்த மகன் ஆபேலின் தலையை எடுத்தது. சபிக்கப்பட்டு போனான் காயின். ஆதாம் பாவமானான். காயின் சாபமானான். ஆபேல் கொலையானான். ஆதாம் பாவமானான். காயின் சாபமானான். ஆபேல் கொலையானான். ஆதாம் முதல் நோவா வரை தலைமுறை 10 தலைகளில் ஏனோக்கு நோவா தேவனோடு வாழ்ந்த 2 தலைகள். மற்ற 8 தலைகளும் தருதலைகள். ஏனோக்கு தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டான். நோவா நீதிமானாக வாழ்ந்து வந்தான். பூமியிலோ அக்கிரமம் பெருகி வந்தது. தேவன் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். பூமியை அழிக்க முடிவெடுத்தார். நீதிமான் நோவா குடும்பத்தில் 8 பேர்கள் பேழையில் வைத்து காப்பாற்றினார். முதல் அழிவு உலகை மழையால் அழித்தார். நீதிமான் நோவா குடும்பத்தில் 8 பேர்கள் பேழையில் வைத்து காப்பாற்றினார். முதல் அழிவு உலகை மழையால் அழித்தார். நோவா மகன்கள் சேம், காம், யாபேத். சேமும் யாபேத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காமும் கானானும் சபிக்கப்பட்டவர்கள். சேமும் யாபேத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காமும் கானானும் சபிக்கப்பட்டவர்கள். இவர்களால் பூமி பலுகி பெருகினது. ஆசீர்வாதமும் சாபமும் அமோகமானது. ஆசீர்வதிக்கப்பட்ட சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம், சாராள். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தம்பதிகள், அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து வந்த தம்பதிகள். மெசொப்பொத்தேமியாவில் முதல் அழைப்பு, காரனூரில் 2வது அழைப்பு.
வந்து சேர்ந்ததோ கானான் தேசம். ஆபிரகாம் சாராள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தம்பதிகள், அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து வந்த தம்பதிகள். மெசபத்தோமியாவில் முதல் அழைப்பு, காரானூரில் 2வது அழைப்பு, வந்து சேர்ந்ததோ கானான் தேசம். ஆதாமின் கீழ்ப்படியாமையால் ஆசீர்வாதம் போனது, ஆபிரகாமின் கீழ்ப்படிதலால் ஆசீர்வாதம் வந்தது. அழைப்பின் குரல் கேட்டு ஆபிரகாம் வந்தான். ஆசீர்வாதம் விசுவாசத்துக்கு அப்பனானான். அழைப்பின் குரல் கேட்டு ஆபிரகாம் வந்தான். ஆசீர்வாதம் விசுவாசத்துக்கு அப்பனானான். இருவரும் இறையாசியை இறக்குமதி செய்தவன். இருவரும் இறையாசியை இறக்குமதி செய்தவன். கானானிலிருந்து பஞ்சத்தால் எகிப்துக்கு ஏகினான். எகிப்தை விட்டு பெத்தேல் ஆயிக்கு வந்து சேர்ந்தான். ஆபிராம் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான். ஆபிராம் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான். இறையருள் எபிரேய மொழி, எபிரேய கலாச்சாரம். இறையருள் எபிரேய மொழி, எபிரேய கலாச்சாரம். ஆபிரகாமோடு வந்தவள் அவன் மனைவி சாராள். ஆபிரகாமிடத்தில் வந்தது ஆகார் கேத்தூராள். ஆபிரகாமோடு வந்தவள் அவன் மனைவி சாராள். ஆபிரகாமிடத்தில் வந்தது ஆகார் கேத்தூராள். தேவ சித்தப்படி நடக்கும்போது சிந்தை சீர்வரும். மனித சித்தப்படி நடக்கும்போது சிந்தை சீரழியும். யுவதிகளால் அவதியுற்றான் ஆபிரகாம். ஆபிரகாம் சாராளுக்கு வாக்கில் வந்தவன் ஈசாக். ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. இருவரால் ஏமாற்றம், மனமடிவு, மாற்றம் வர யாக்கோபை மாமன் வீட்டுக்கு அனுப்பினான். மாமன் லாபானால் லாபமில்லை. அவனது மகள்கள் லேயாள், ராகேல் மணமுடித்து பதான் அராமிலிருந்து கானானுக்கு பயணமானான். தேவன் யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்தார். தேவன் யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்தார். தேவனோடும் மனிதரோடும் போராடியதால், தேவனோடும் மனிதரோடும் போராடியதால், you have struggled with God and with men and have prevailed. 12 பிள்ளைகள், 12 கோத்திரம். யாக்கோபு குடும்பம் 75 ஆயிற்று. கானானிலிருந்து எகிப்துக்கு போனார்கள். பஞ்சத்திலிருந்து தப்பிக்கச் சென்றார்கள். பலுகி பெருகி 400 ஆண்டுகளில் இஸ்ரவேல் இனம் ஜனம் என்றார்கள். பலுகி பெருகி 400 ஆண்டுகளில் இஸ்ரவேல் இனம் ஜனம் என்றார்கள். ஆபிரகாம் முதல் யாக்கோபு வரை எபிரேயர்கள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்றார்கள். இஸ்ரவேல் என்ற யாக்கோபு விருத்தாப்பியத்தில் பிள்ளைகள் 12 ஆசீர்வதித்தான். ஜீவித்து போய் மக்பேலாவில் அடக்கமுற்றான். பஞ்சத்துக்கு தப்பிக்க எகிப்துக்கு பயணம். யோசேப்பு காலம் வரை எகிப்திலே சுதேசிகள். அவன் மரித்த பின் எகிப்திலே பரதேசிகள். யோசேப்பு காலம் வரை எகிப்திலே சுதேசிகள். அவன் மரித்த பின் எகிப்திலே பரதேசிகள். விடுதலை வாழ்வுக்கு இறைவனை கூப்பிட்டார்கள். இஸ்ரவேலின் தேவன் மோசேயை கூப்பிட்டார். விடுதலை வாழ்வுக்கு இறைவனை கூப்பிட்டார்கள். இஸ்ரவேலின் தேவன் மோசேயை கூப்பிட்டார். 400 ஆண்டுகள் அடிமை 400 ஆண்டுகள் அடிமை வாழ்வு. பார்வோன் முன்பு 10 வாதைகள். 10வது வாதை பஸ்கா பலி. எகிப்திலிருந்து விடுதலை வாழ்வு. 40 ஆண்டுகள் வனவாழ்வு. பகலில் மேகஸ்தம்பத்தால், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தால் கர்த்தர் கானகத்தில் நடத்தினார். கடல் நடுவே நடத்தினார். கடைசியில் கானானுக்குள் நடத்தினார். விடுதலைக்கு இஸ்ரவேலின் தேவன், பயணத்துக்கு இஸ்ரவேலின் தேவன்,
கானகத்துக்கு இஸ்ரவேலின் தேவன் கானானில் கண்டதோ பாகால் கடவுள். குலக்கடவுள் யெகோவாவை பலி கொடுத்து பாகால் கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். குலக்கடவுள் யெகோவாவை பலி கொடுத்து பாகால் கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். கானானியரோடு கலந்து விட்டார்கள். கர்த்தரை மறந்து விட்டார்கள். கற்பனைகளை துறந்து விட்டார்கள். கானானிலே இருந்து விட்டார்கள். கானானியரோடு கலந்து விட்டார்கள். கர்த்தரை மறந்து விட்டார்கள். கற்பனைகளை துறந்து விட்டார்கள். கானானிலே இருந்து விட்டார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் தீர்த்தார்கள். இஸ்ரவேல் திரும்பவில்லை. விக்கிரக விபச்சாரத்தில் விழுந்து விட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் நிலைநிற்கவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆன்மீகம் இல்லை. ஆசாரியனை மக்கள் மதிக்கவில்லை. பலிகளில் பரிசுத்தம் இல்லை. தேவனிடத்தில் பயம் இல்லை. காணிக்கையில் கைச்சுத்தம் இல்லை. பண்டிகைகளில் பக்தி இல்லை. இஸ்ரவேலுக்கு புத்தி இல்லை. இனத்தலைவர்களுக்கு இணங்கவில்லை. நியாயாதிபதிகள் இருக்கும்போது சன்மார்க்கம், நியாயாதிபதிகள் இறந்தவுடன் துன்மார்க்கம். ஒத்தனியேல் முதல் சாமுவேல் வரை ஒத்துப்போகாத மக்கள், நியாயம் செய்தும் நிலைக்காத மக்கள். ராஜாக்களின் காலம் இருண்ட காலம், ராஜ்யங்கள் உருண்ட காலம். இஸ்ரவேலுக்கு வறண்ட காலம், சாம்ராஜ்யம் சரிந்த காலம், ரெண்டாக பிரிந்த காலம். 42 அரசர்கள் ஆண்ட காலம். இஸ்ரவேல் இனம் மாண்ட காலம். தாவீது ராஜா தனித்திருந்த காலம். தேவன் அங்கீகரித்த ஒரே அரசன், தேவன் ஆதரித்த ஒரே அரசன். என் தாசனாகிய தாவீது என் மனதுக்கேற்றவன் என்று மனதார பாராட்டு பெற்றவன். தேவ மனிதர்கள் எடுத்துரைத்தும் ஏற்காதவர்கள், தீர்க்கதரிசிகள் எச்சரித்தும் திருந்தாதவர்கள், விக்கிரகத்திலே விழுந்து போனவர்கள், துன்மார்க்கத்தில் துவண்டு போனவர்கள். இஸ்ரவேல் இருமாப்புள்ள இனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். இரு ராஜ்யங்களாக பிரிந்தார்கள். இஸ்ரவேல் ராஜ்யம் 10 கோத்திரம், யூதா ராஜ்யம் 2 கோத்திரம். தலைவர்களால், நியாயாதிபதிகளால், நல்ல அரசர்களால், தீர்க்கதரிசிகளால் திருத்தலாம் என்று முயற்சித்தும் திருந்தவில்லை, வருந்தவில்லை. அறிவுறுத்தி பார்த்தார், அடங்கவில்லை. அடித்து பார்த்தார், அடிபணியவில்லை. அடிமையாக அனுப்பி பார்த்தார், ஆம், அசீரியாவுக்கு அடிமையாக அனுப்பினார். 10 கோத்திரம் இஸ்ரவேல் ராஜ்யம் பட்டு போனது, கெட்டு போனது, பாழாய் போனது. எங்கு போனது என்று எவருக்கும் தெரியவில்லை. இன்று வரை யாரும் இஸ்ரவேலுக்கு திரும்பவில்லை. 10 கோத்திரம் இஸ்ரவேல் ராஜ்யம் பட்டு போனது, கெட்டு போனது, பாழாய் போனது. எங்கு போனது என்று எவருக்கும் தெரியவில்லை. இன்று வரை யாரும் இஸ்ரவேலுக்கு திரும்பவில்லை. இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு ஏற்பட்டதை யூதா ராஜ்யம் பார்த்தும் மாறவில்லை. இரு ராஜ்யத்திற்கு 11 தீர்க்கதரிசிகள். சிறையிருப்புக்கு முன் இறை எச்சரிக்கை. எவன் மூளையிலும் ஏறவில்லை, எவன் இதயத்திலும் இறங்கவில்லை, எவனும் தேவனுக்கு இணங்கவில்லை. யூதா ராஜ்யம் மீது பாபிலோனியர் படையெடுப்பு. யூதர்கள் பதைபதைத்தார்கள், பாபிலோனியர் சிதை வைத்தார்கள். யூதர்கள் பதைபதைத்தார்கள், பாபிலோனியர் சிதை வைத்தார்கள். எருசலேம் எரிக்கப்பட்டது, ஆலயம் அக்கினிக்கரையானது, அலங்கம் அழிக்கப்பட்டது. அனைத்தும் புகைமண்டலமாய், அனைவருக்கும் பகைமண்டலமாய். இன்று வரை எருசலேமில் பகை, புகை. இன்று வரை எருசலேமில் பகை, புகை. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரின் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற சங்கீதக்காரின் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
ஜெபித்து கொண்டே இருங்கள். பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் ஆதியாகமம் அதிகாரம் 4 துவங்கி கடைசி புத்தகம் மல்கியா 4 வரை பழைய ஏற்பாடு முழுவதும் பாவ பூமியாக, சாப பூமியாக, ரோக பூமியாக, உயிர் சேதங்கள் லட்ச லட்சமாய், பொருட்சேதங்கள் கோடி கோடியாய் அழிந்து போனதை பார்த்தோம். முதல் தம்பதிகள் பரதேசை விட்டார்கள். முதல் மகன் காயினால் அடுத்த மகன் ஆபேல் காலி. பாவம் இருக்க பரிசுத்தம் காலி. கர்த்தர் குடும்பத்தை நியாயம் தீர்த்தார். பூமியை மழையால் நியாயம் தீர்த்தார். நோவா இருக்க பூமி காலி. அக்கிரமம் பெருகியதால் அநீதி காலி. சேம் இருக்க காம் காலி. ஆசீர்வாதம் இருக்க சாபம் காலி. ஆபிரகாம் இருக்க அனைத்தும் காலி. ஈசாக்கு இருக்க இஸ்மவேலை அனுப்ப, ஏசாவை வெறுக்க யாக்கோபை ஏற்க, யோசேப்பை உயர்த்த உடன்பிறம்பை தாழ்த்த, எகிப்தியர் ஆள இஸ்ரவேல் வாழ 400 ஆண்டுகள் நாட்டிலே, 40 ஆண்டுகள் காட்டிலே, கடைசியில் கானான் வீட்டிலே, தேவனோ ஏட்டிலே, கற்பனைகள் காற்றிலே. 400 ஆண்டுகள் நாட்டிலே, 40 ஆண்டுகள் காட்டிலே, கடைசியில் கானான் வீட்டிலே, தேவனோ ஏட்டிலே, கற்பனைகள் காற்றிலே. இதயத்தில் இல்லா கட்டளை எதற்கும் உதவாது. இஸ்ரவேலின் தேவனை இறக்கிவிட்டார்கள். தேவன் கொடுத்தது பாலும் தேனும் ஓடும் தேசம். தேவனுக்கு இஸ்ரவேல் கொடுத்ததோ விக்கிரக தேசம். இஸ்ரவேலை நடத்தின மோசே, ஆரோன், மீரியாம், யோசுவா, காலேபு என்பவர்கள் காலம் முடிந்தது. நியாயாதிபதிகள் இருக்கும்போது நியாயம் இருக்கும், இல்லாத போது அநியாயம் ஆட்சி செய்யும். அரசர்கள் ஆளும்போது விக்கிரகம் வீறு கொண்டது, அதில் இஸ்ரவேலர்கள் நிகிரகமானார்கள். துன்மார்க்கமே அவர்களது இன்ப மார்க்கமானது, சிற்றின்பமே அவர்களுக்கு பேரின்பமானது. இறுதி வரை தேவன் எடுத்துரைத்தும் இஸ்ரவேலர்கள் எதிர்த்து நின்றார்கள். இறுதி வரை தேவன் எடுத்துரைத்தும் இஸ்ரவேலர்கள் எதிர்த்து நின்றார்கள். இணங்கவில்லை, வணங்கவில்லை. அசீரியாவுக்கு போனவர்கள் அப்படியே போய்விட்டார்கள். 10 கோத்திரம் பாழாய் போனது. யூதா ராஜ்யம் பாபிலோனுக்கு சென்றது. 70 ஆண்டுகள் இடுக்கமான வாழ்வு. இறுக்கமாக அகதிகள் போல் வாழ்ந்தார்கள். எருசலேமுக்கு திரும்பினார்கள். திருந்தினார்களா? இல்லையே. எருசலேமுக்கு திருந்தினார்களா? இல்லையே. எருசலேம் எழுப்பப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது, ஆன்மீகம் ஆரம்பித்தது. ஆனால் 400 ஆண்டுகள் தேவ வார்த்தை இல்லை. யூதர்களுக்கு காரிருள் காலம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பரிவர்த்தனம் இல்லை. இடைவெளி காலம். இறையரசிலிருந்து இகத்திற்கு எதுவும் இல்லை. பழைய ஏற்பாட்டுக்குள் பதிக்க வைக்கப்பட்டிருந்த புதிய ஏற்பாட்டு புதையல் பொக்கிஷம் புறப்பட்டும் வரும் காலம். பழைய ஏற்பாட்டுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புதிய ஏற்பாட்டு புதையல் பொக்கிஷம் புறப்பட்டு வரும் காலம். மேசியா வருகைக்காக காத்திருந்த காலம். மேசியா வருகைக்காக காத்திருந்த காலம். காலம் கனிந்தது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இறைவன் இயேசு கிறிஸ்துவாக பிறந்தார். தேவன் மனிதனாக ஏன் பிறந்தார்? தேவன் மனிதனாக ஏன் பிறந்தார்? மனிதனை தேவ மனிதனாக்க பிறந்தார். மனிதனை தேவ மனிதனாக்க பிறந்தார். மனிதனை ஏன் தேவ மனிதனாக்க வேண்டும்? மனிதனை ஏன் தேவ மனிதனாக்க வேண்டும்? தேவ மனிதனால் தான் தேவ தூதராக்க முடியும். தேவ மனிதனானால்தான் தேவ தூதராக்க முடியும். ஏன் தேவதூதர்கள் போலாக்க வேண்டும்? தேவ ராஜ்யத்தில் தேவதூதர்கள் தான் இருக்க முடியும். தேவ ராஜ்யத்தில் தேவதூதர்கள் தான் இருக்க முடியும்.
பரலோகம் போக வேண்டுமென்றால் பரலோகவாசிகளாக மாற வேண்டும். பூலோகத்தில் வாழ வேண்டுமென்றால் பூலோகவாசிகள் போல இருக்க வேண்டும். மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். மார்க்கு 12:25 வாசிக்கிறோம். வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டில் தேவ திருவுள சித்தமும் வேத வாக்கியமும் நிறைவேற மேசியா வந்தார். 1ஆம் நூற்றாண்டில் தேவ திருவுள சித்தமும் வேத வாக்கியமும் நிறைவேற மேசியா வந்தார். இரட்சகர் ராஜா இஸ்ரவேலுக்கு பிறந்தார். இரட்சகர் ராஜா இஸ்ரவேலுக்கு பிறந்தார். சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் பற்றி கொள்ளவில்லை. பிதாவை குமாரன் வெளிப்படுத்தினார், யூதர்கள் நம்பவில்லை. முன்தூதன் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பு திருமுழுக்கு பற்றி பறைசாற்றின யோவான் ஸ்நானகனுக்கு யூத சமுதாயம் தந்த பரிசு முதல் இரத்த சாட்சி. பாவ மன்னிப்பு திருமுழுக்கு பற்றி பறைசாற்றின யோவான் ஸ்நானகனுக்கு யூத சமுதாயம் தந்த பரிசு முதல் இரத்த சாட்சி. இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்ததே இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்ததே சிலுவையை எடுக்க, சாத்தானை ஜெயிக்க, மனிதனை ரட்சிக்க, பரலோகத்தை கொடுக்க. இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்ததே சிலுவையை எடுக்க, சாத்தானை ஜெயிக்க, மனிதனை ரட்சிக்க, பரலோகத்தை கொடுக்க. ஆனால் யூதர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. 3.5 ஆண்டுகள் முயற்சித்தும் முடியவில்லை. அற்புத அடையாளத்திற்கு, ஆசீர்வாதத்துக்கு, அன்னத்திற்கு மக்கள் அலைமோதினார்கள், அலையலையாய் மோதினார்கள். அற்புத அடையாளத்திற்கு, ஆசீர்வாதத்துக்கு, அன்னத்திற்கு மக்கள் அலைமோதினார்கள், அலையலையாய் மோதினார்கள். ஆனால் அவரை இரட்சகராக, மேசியாவாக, ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. அவரை இரட்சகராக, மேசியாவாக, ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஏரோதியர்கள், மூப்பர்கள், சனகரிம் சங்கத்தவர்கள் எதிர்த்து நின்றார்கள். 12 சீடர்களோடு பணி செய்தும் பற்றி கொண்டோர் சிலர். 12 சீடர்களோடு பணி செய்தும் பற்றி கொண்டோர் சிலர். உபதேசம் உள்ளங்களுக்குள் ஊடுருவவில்லை, இல்லங்களுக்குள் இறக்குமதியாகவில்லை. உபதேசம் உள்ளங்களுக்குள் ஊடுருவவில்லை, இல்லங்களுக்குள் இறக்குமதியாகவில்லை. மனம் திரும்புதல் பரலோகம் செய்தியாகிறது. மனம் திரும்புதல் பரலோகம் செய்தியாகிறது. சிந்தையில் ஏறவில்லை, செயலில் தெரியவில்லை. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக இறைஞ்சுகிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், மறுமைக்குரியவைகளை மறந்து விடுகிறார்கள். உயிரை இயேசு ஈந்ததே மறுவாழ்வுக்குத்தானே. உயிரை இயேசு ஈந்ததே மறுவாழ்வுக்குத்தானே. அதை மறந்து அனித்திய ஆசீர்வாதங்களில் மூழ்கி போனார்கள் இஸ்ரவேலர்கள். அன்று இஸ்ரவேலர்கள், இன்று கிறிஸ்தவர்கள். நித்திய வாழ்வை நினைப்போர் 5%. நித்திய வாழ்வை நினைப்போர் 5%. அவர்களே
சத்திய வாழ்வு வாழ்வோர். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் 5%. அனித்திய வாழ்விற்காக அலைவோர் 95%. அழிந்து போகிற உலக வாழ்வுக்காக ஆசீர்வாதத்திற்காக அலைகிற மக்கள் கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம் 95%. இது ஆண்டவர் அறிக்கை, ஆண்டறிக்கை இல்லை. இது ஆண்டவர் அறிக்கை, ஆண்டறிக்கை இல்லை. அவரது ஆத்துமாக்கள் 5%. அவரது ஆத்துமாக்கள் 5%. மீதமுள்ள 95% சோத்துமாக்கள். இயேசு கிறிஸ்துவின் 30வது வயதில் ஊழிய ஆரம்பம். அழைத்தது 12, இடையில் சேர்ந்தது 70, இறுதியில் இருந்தது 120. ஊழிய ஆரம்பம், அழைத்தது 12, இடையில் சேர்ந்தது 70, இறுதியில் இருந்தது 120. தேவகுமாரன் மனிதகுமாரனாக வந்து பணி செய்த 3.5 ஆண்டுகளில் கிடைத்த ஆத்துமா 120. இதுதான் நிஜம். ஜெபத்திற்கும், உபவாச ஜெபத்திற்கும், முழு இரவு ஜெபத்திற்கும், வேத ஆராய்ச்சி கூடுகைக்கும், ஊழியத்திற்கும், ஆத்துமாதாய பணிக்கும் வருகிறவர்கள் எவ்வளவு பேர்? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கொஞ்சம் பேர் வருவார்கள். இதுதான் நிஜம். ஆகவேதான் 5%. கூடுகிற கூட்டம், பாடுகிற பாட்டு, ஆடுகிற ஆட்டம், போடுகிற கூச்சல், அடிக்கிற இசை இரைச்சல், குவிகிற காணிக்கை நிஜமில்லை. அதனால் ஆண்டவருக்கு பிரயோஜனமும் இல்லை. கூடுகிற கூட்டம், பாடுகிற பாட்டு, ஆடுகிற ஆட்டம், போடுகிற கூச்சல், அடிக்கிற இசை இரைச்சல், குவிகிற காணிக்கை நிஜமில்லை. அதனால் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொல்கதாவில் கொட்டி தீர்த்தாயிற்று. இரத்த சாட்சியின் ரத்தம் திருச்சபையின் வித்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொல்கதாவில் கொட்டி தீர்த்தாயிற்று. இரத்த சாட்சியின் ரத்தம் திருச்சபையின் வித்து. இயேசுவின் ரத்தம்தான் திருச்சபைக்கு வித்து. வித்தில் விளைந்ததுதான் கிறிஸ்தவ சபை. சபை என்னும் சத்துதான் பரலோக சொத்து. பரலோக சொத்துதான் மணவாட்டி சபை. இயேசுவின் ரத்தம்தான் திருச்சபைக்கு வித்து. வித்தில் விளைந்ததுதான் கிறிஸ்தவ சபை. சபை என்னும் சத்துதான் பரலோக சொத்து. பரலோக சொத்துதான் மணவாட்டி சபை. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. சரீரமாகிய சபை கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது. கிறிஸ்து உங்கள் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பவுல் பயன்படுத்தும் வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். சுவிசேஷத்திற்காக மரித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மரித்த இடம் சரியாக தெரியாது. மரித்த இடம் சரியாக தெரியாது. மரபு வழி தகவலை தருகிறேன். மரபு வழி தகவலை தருகிறேன். பேதுருவின் இரத்தம் ரோமில் சிந்தப்பட்டது. யாக்கோபின் இரத்தம் எருசலேமில் சிந்தப்பட்டது. யோவானின் இரத்தம் எபேசுவிலே சிந்தப்பட்டது. அந்திரேயாவின் இரத்தம் கிரீஸிலே சிந்தப்பட்டது. பிலிப்பின் இரத்தம் ஆசியாவில் சிந்தப்பட்டது. பர்த்தலமேயின் இரத்தம் அரேபியாவில் சிந்தப்பட்டது. மத்தேயுவின் இரத்தம் ஆப்பிரிக்காவில் சிந்தப்பட்டது. தோமாவின் இரத்தம் இந்தியாவில் சிந்தப்பட்டது. அல்பேயுவின் குமாரன் யாக்கோபின் இரத்தம் இஸ்ரவேலிலே சிந்தப்பட்டது. கானானியனான சீமோன், யூதா என்ற ததேயு, மத்தியாஸ்
3 பேரும் சுவிசேஷத்திற்காக இரத்தம் சிந்தினார்கள். இடம் குறிப்பாக தெரியவில்லை. 13வது அப்போஸ்தலர் பவுலின் இரத்தம் ரோமிலே சிந்தப்பட்டது. சபை மூப்பர் தேவானின் இரத்தம் எருசலேமில் சிந்தப்பட்டது. எண்ணற்ற மிஷனரிகள் ஊழியர்களின் உதிரம் ஊற்றப்பட்டு உருவானதுதான் உலக திருச்சபை. எண்ணற்ற மிஷனரிகள் ஊழியர்களின் உதிரம் ஊற்றப்பட்டு உருவானதுதான் உலக திருச்சபை. உலகில் சுமார் 3,80,00,000 திருச்சபைகளுக்கு மேல் இன்று இருக்கிறது. அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your strength. உபாகமம் 5:16. Deuteronomy 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and your mother. மார்க் 12:30. மார்க் 12:30. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட உன்னத உபதேசம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. This is the first commandment. 31. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். There is no other commandment greater than this. 33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றார். To love him with all the heart, with all the understanding, with all the soul, and with all the strength, and to love one's neighbor as oneself is more than all the whole burnt offerings and sacrifices. Ephesians 5:25, 28, 31, 33. தேவனாகிய கர்த்தர் அயலானை நேசிப்பது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது. இப்பொழுது சொல்வது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஆரம்ப உபதேசம் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று. எபேசியர் 5:25, 28, 31, 33. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தது. 28.
புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். 31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். Nevertheless, let each one of you in particular so love his own wife as himself, and let the wife see that she respects her husband. தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், கணவன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனிடத்தில் பயபக்தியாயிருக்க வேண்டும், சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இந்த உபதேசம் 4 அன்பின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் இதை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இதை சொல்லுகிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். படைத்த மனுக்குலத்திற்கு தன் அன்பை வெளிப்படுத்த உயிரை கொடுத்து உதிரத்தை ஊற்றி உயிர் மீட்சியை கொடுத்தார். உலகம் அவரை ஏற்கவில்லை. தேவன் அன்பாக இருக்கிறார். படைத்த மனுக்குலத்திற்கு தன் அன்பை வெளிப்படுத்த உயிரை கொடுத்து உதிரத்தை ஊற்றி உயிர் மீட்சியை கொடுத்தார். உலகம் அவரை ஏற்கவில்லை. யூதர்கள் அவரை நம்பவில்லை. ஆதியிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தண்ணீரும் அக்கினியும் ஆண்டவருக்கு முக்கியம். தண்ணீரும் அக்கினியும் ஆண்டவருக்கு முக்கியம். படைத்தவருக்கு அது பயன்படுகிறது. படைத்தவருக்கு அது பயன்படுகிறது. நோவா காலத்தில் மழையால் அழித்தார். லோத்து காலத்தில் அக்கினியால் அழித்தார். எகிப்தில் 2ஐயும் இறக்கினார். எலியா மூலம் 2லும் எச்சரித்தார். எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படவில்லை. தண்ணீரை ரசமாக மாற்றினார். நம்பவில்லை. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000க்கு மேல் போஷித்தார். நம்பவில்லை. 7 அப்பம் சில மீனை கொண்டு 4000க்கு மேல் போஷித்தார். நம்பவில்லை. கலிலேயா கடலில் நடந்தார். நம்பவில்லை. காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்பவில்லை. படைத்த தண்ணீர் பணிந்தது. படைத்த மனிதன் பணியவில்லை. படைத்த தண்ணீர் பணிந்தது. படைத்த மனிதன் பணியவில்லை. பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தார். நம்பவில்லை. செவித்திறனற்றோரை கேட்கச் செய்தார். நம்பவில்லை. வாய் பேசாதோரை பேச வைத்தார். நம்பவில்லை. முடவனை எழச் செய்தார். நம்பவில்லை. பிசாசை துரத்தினார். நம்பவில்லை. அங்கீனர்களை ஆரோக்கியமாக்கினார். நம்பவில்லை. தொழுநோயாளியை சுகமாக்கினார். நம்பவில்லை. சகல வியாதியஸ்தரையும் நலப்படுத்தினார். நம்பவில்லை. மரித்தவர்களை எழுப்பினார். நம்பவில்லை. எழுப்பினவரைத்தான் சிலுவையில் ஏற்றினார்கள். எழுப்பினவரைத்தான் சிலுவையில் ஏற்றினார்கள். அற்புதத்தை செய்தவரைத்தான் அடித்தார்கள். அற்புதத்தை செய்தவரைத்தான் அடித்தார்கள். இருமாப்பு இருதயம் கொண்டவர்கள், இருமாப்பு இருதயம் கொண்டவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், குருடர்கள், மாயக்காரர்கள், மதிகேடர்கள்,
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், அக்கிரமக்காரர்கள், சர்ப்பங்கள், விரியன்பாம்பு குட்டிகள், விபச்சார சந்ததி. கடுமையான வார்த்தைகளை கர்த்தர் உச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார். அன்றும் அதே நிலைதான், இன்றும் இதே நிலைதான். எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், எத்தனை தீர்க்க தரிசனங்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், எத்தனை தீர்க்க தரிசனங்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உலகில் உள்ள கிறிஸ்தவர்களில் 90% ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். 5% பேர் அதுவா இதுவா. 5% தான் தேரும் நிலை. வேதம் சொல்லுகிறது, இறுதி வரை ரட்சிப்பில் நிலைத்து நின்றால்தான் பரலோகம் போகிறவர்கள் யார், நரகம் போகிறவர்கள் யார் என்று தெரியும். இறுதி வரை ரட்சிப்பில் நிலைத்து நின்றால்தான் பரலோகம் போகிறவர்கள் யார், நரகம் போகிறவர்கள் யார் என்று தெரியும். காரணம் லோத்து மனைவி கடைசியில் தானே திரும்பி பார்த்து உப்பு தூணானா. இஸ்ரவேல் எகிப்தில் விடுதலை பெற்று கானக பயணத்தில் முதல் தலைமுறை காணாமல் போனது. கானானை அடைந்தவுடன் இளம் தலைமுறை தேவனை மறந்து விட்டார்கள். சிம்சோன் சிற்றின்பத்தில் சிக்கி கடைசியில் கண்கள் குருடாகி கோமாளியாகி சத்தான். கர்த்தரின் தீர்க்கதரிசி பீலேயாம் கடைசியில் தானே கள்ள தீர்க்கதரிசியாகி சத்தான். கேயாஸ் கடைசியில் தானே பணத்தாசையால் நாகமானை விட்ட குஷ்டம் கேயாசுக்கு வந்து சத்தான். 3.5 ஆண்டு இயேசு கிறிஸ்துவோடு முழுமையாக இருந்த யூதாஸ் காரியோத்து கடைசியில் தானே தற்கொலை செய்து சத்தான். ஆதி திருச்சபையில் அனனியா சப்பிராள் கடைசியில் காணியாட்சி விற்ற காணிக்கையில் கை வைத்ததால் இருவரும் ஒரே நாளில் இறந்தார்கள். கல்வாரி சிலுவையில் கடைசி வரை மரிதளித்த கள்ளன் சத்தான். கள்ள தீர்க்கதரிசி பீலேயாம், கள்ளப்போதகர் நிக்கலோய், கள்ள தீர்க்கதரிசி ஏசபேல் கர்த்தருக்கு அருவருப்பு. சபைக்கு சாபமானார்கள், அழிவுக்கு அஸ்திபாரமானார்கள். கடைசி வரை திருந்தவில்லை. ஆதியாகம ஆரம்ப ஸ்திரீ ஏவாள், வெளிப்படுத்தின முடிவான ஸ்திரீ ஏசபேல். ஆதியாகம ஆரம்ப ஸ்திரீ ஏவாள், வெளிப்படுத்தின முடிவான ஸ்திரீ ஏசபேல். ஏவாளால் எல்லாம் போச்சு, ஏசபாலால் சபையே போச்சு. ஏவாளால் எல்லாம் போச்சு, ஏசபேலால் சபையே போச்சு. கடைசி மூச்சும் பேச்சும் இருக்கிறவரை ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி காலம் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகும் காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:4. இவ்விரு அதிகாரங்களில் 7 சபைகளை மாதிரி சபைகளாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு சபை நிறை குறைகளை சொல்லும்போது நாம் வருந்துவதற்காக, திருந்துவதற்காக, ஜெயிப்பதற்காக, பரலோகம் செல்வதற்காக. ஒவ்வொரு சபை நிறை குறைகளை சொல்லும்போது நாம் வருந்துவதற்காக, திருந்துவதற்காக, ஜெயிப்பதற்காக, பரலோகம் செல்வதற்காக. எபேசு சபை ஆதி அன்பை இழந்த சபை. மனம் திரும்பினால் பரலோகம், இல்லை நரகம். சிமிர்னா சபை உபத்திரவத்தில் உண்மையாயிரு, ஜீவ கிரீடம் உனக்கு. பெர்கமு சபை பீலேயாம் நிக்கலோய் தவறான போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதே, பரலோகம், இல்லை நரகம். தியத்ரா சபை விக்கிரக வேசி மார்க்கத்தை சபைக்குள் விட்ட ஏசபேலை வெளியே அனுப்பவில்லை.
சபை கள்ள போதனையால் கரைபட்டு இருக்கிறது. சாத்தானுக்குள் சிறைபட்டு இருக்கிறது. கள்ள போதனைக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நமது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. நரகம், சருதை சபை கிரியைகள் குறைவுள்ளதாக இருக்கிறது. உயிரற்ற சபையாக ஆண்டவர் பார்வையில், உயிருள்ள சபையாக உலகின் பார்வையில், உயிரற்ற சபையாக ஆண்டவர் பார்வையில், உயிருள்ள சபையாக உலகின் பார்வையில், ஆவிக்குரிய சபை போல் போலி சபை மனம் திரும்ப வேண்டும், மாற வேண்டும். அப்போது பரலோகம், இல்லையேல் நரகம். பிலதெல்பியா சபை உண்மையுள்ள சபை, சகோதர ஐக்கியமுள்ள சபை, ஆண்டவர் அங்கீகரிக்கிற சபை, மணவாட்டி சபை, பரலோகத்திற்கு தகுதியுள்ள சபை, அனைத்து சபைகளுக்கும் முன்மாதிரி சபை. லவோதிக்கேயா சபை குளிருமல்ல, அனலுமல்ல, தேவனுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமில்லை. இன்றைய அநேக சபைகள், ஊழியர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இன்றைய அநேக சபைகள், ஊழியர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்தாரா? அல்லது அவர்களாகவே கர்த்தருக்கு எதையாவது செய்வோம் என்று வந்தார்களா? அநேக ஊழியர்களுக்கு சரியான சத்தியம் தெரியவில்லை. பணத்தை மையப்படுத்தி ஊழியங்கள், ஆடம்பர வாழ்வை ஆசீர்வாதமான சொல்வது, ஆடம்பர வாழ்வை ஆசீர்வாதமான சொல்வது, புரட்டு உபதேசம் செய்து புகழில் வாழ்வது, தொழில் அதிபர்கள் போல ஊழியர்கள் உலா வருவது, ரட்சிப்பு, பரிசுத்தம், நீதி, சத்தியம், நித்தியம், ஆத்தும ஆதாயம், நியாயத்தீர்ப்பு, பரலோகம், நரகம் இவைகளை குறித்து அதிகம் பேசுவதில்லை, பிரசங்கிப்பதில்லை. உபதேசத்தில் கண்டிப்பு இல்லை, கடிந்து கொள்ளுதல் இல்லை, ஆழமான சத்தியம் இல்லை, ஆத்தும ஆதாயம் இல்லை. அநேக ஊழியர்கள் உலக வேலை செய்வது போல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபைக்குள் கள்ள போதனைகள் கரைபுரண்டு ஓடுகிறது. நல்ல போதனைகள் நீர்த்துளி போல் விழுகிறது. கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகிவிட்டன. மக்கள் அதில் உருகிவிட்டார்கள். ஆவிக்குரிய சபையை பார்ப்பது பூர்வமாக இருக்கிறது. ஆண்டவர் வருகை சமீபமாய் இருப்பதால் இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். வெளிப்படுத்தினர் 3:19, 20, 21. ரெவலேஷன் சாப்டர் 3:19, 20, 21. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. As many as I love, I rebuke and chasten. Therefore, be jealous and repent. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. சபைகளுக்கு சொல்ல வேண்டியதை ஆவியானவர் கடைசியாக சொல்லிவிட்டார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, அருள் செய்துக்காக 1000 கோடி துதித்தோத்திரங்களை, பல கோடி நன்றிகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. ஆதியாகம் துவங்கி
வெளிப்படுத்தல் வரைக்கு ஆழமான கருத்துக்களை ஆவியானவர் வசனத்தின் ஆதாரத்தோடு அள்ளி அள்ளி கொடுத்தீர் சுவாமி. உண்மையிலேயே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் இதை திரும்ப திரும்ப கேட்டு சுவாமி சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் வருவதற்கு தகுதி உள்ளவர்களாக இதை கேட்கிறவர்களையும் இதை கைக்கொள்ளுகிறவர்களையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.